ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ பற்றி வீடியோஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக எஸ்பிஓ என்ன அப்டேட் கொடுத்துருக்கு அப்படின்னா, எல்லா யூசர்ஸ் எஸ்பிஓவில் இருக்க எல்லா யூசர்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சொல்லும்போது யூடியூப் இருக்கலாம், டெலகிராம் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் சோஷியல் மீடியா தான். பட் அது கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருக்கணும். எஸ்பிஓ யூசர்ஸ் எல்லாருமே வச்சுருக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு ஐடிக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஷேர் சேட்டாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், எதுனாலும் ஓகே தான். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஐடியை கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒரு புது ஐடியை க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம யூசர் நேமை வந்து பார்க்குறது, ஓகேவா, அதே மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது, எங்கே போய் பார்க்குறது, ஸோ அதை பற்றி தான் நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு வந்து ஃபேஸ்புக், ஓகேவா. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய நேம் எங்கே போய் பார்க்கலாம், எப்படி எடிட் பண்ணலாம், அதேமாதிரி நம்ம யூசர் நேம் எங்கே போய் பார்க்கலாம், எப்படி எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் இந்த மேலே ஒரு 3 கோடு இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்குல்ல, ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் என்ன காமிக்குதுல்ல, இதை டச் பண்ணுங்கள், ஓகேவா. டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் சென்டர் இருக்கும், சரியா. சிமோர் அக்கௌண்ட்ஸ் இன் அக்கௌண்ட் சென்டர் இந்த மாதிரி இருக்கும். இதில் அக்கௌண்ட் சென்டரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு எனக்கு 2 ஐடி இருக்குது, ஓகேவா. இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியான்ட்டு 2 ஐடி இருக்குது. ஸோ எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் நான் அதை டச் பண்ணுறேன். டச் பண்ணதும் எனக்கு இப்படி ஷோ ஆகுது. இதில் நான் வந்து ஃபேஸ்புக்கில் இப்போ நான் என்னுடைய யூசர் நேமும் பார்த்துட்டு தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் இப்போ ஃபேஸ்புக் இதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணதும் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நேம் அப்படின்ற இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் வந்து உங்களுடைய இனிஷியலாக இருக்கலாம், ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். லாஸ்ட் நேம்னா சர் நேம் வந்து இனிஷியல் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேவா. மெயினாக எஸ்பிஓ என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு நீங்கள் அந்த ஐடிக்கு கொடுத்தாலும் எஸ்பிஓவில் ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் இருக்கணும், ஓகேவா. இப்போ ப்ரொஃபைலில் வந்து சுந்தர் அப்படின்னு இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சுந்தர் இருக்குன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அஜித் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா. ஸோ அங்கே என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் தான் இங்கே இருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்க நேம் ஓகேனாலும் ஓகே தான். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு 60 டேஸ் கழிச்சு தான் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் சேஞ்ச் தேவை அப்படின்னா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா யோசித்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரியா. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு அந்த நேம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் இங்கே ஆரோ சிம்பிள் இருக்குல்ல மேலே, இதை கொடுக்குறேன். இந்த ஆரோ சிம்பிளை கொடுக்குறேன். பேக் அடிச்சிட்டேன். இப்போ யூசர் நேம், சரியா. இந்த யூசர் நேமை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் தான் இது என்னோடய யூசர் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட பேர் வச்சு எப்படினாலும் கொடுத்துக்கலாம், சரியா. நீங்கள் கொடுக்கும்போது நான் இதில் வந்து ரெட் கலர் சிம்பிள் வந்துச்சுன்னா உங்களை வந்து அக்செப்ட் ஆகலைன்னு அர்த்தம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இதில் எப்போ இந்த க்ரீன்ஸ் ரவுண்ட் சிம்பிள் வந்து கிளிக் மார்க் வருதோ அப்போ தான் அந்த யூசர் நேம் அக்செப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், சரியா. ஸோ இதுக்கு முடிச்சுட்டு நீங்கள் கீழே இங்கே ப்ளூ கலரில் டன் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் யூசர் நேமும் செட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இதில் ஒரு யூசர் நேம் இருக்குனாலும் அதுவும் நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். இதுதான் உங்களுடைய யூசர் நேம். ஸோ இப்படி தான் உங்களுடைய நேம் எங்கே போய் பார்க்கணும், உங்களோட யூசர் நேம் எங்கே போய் பார்க்கணுன்ட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு ஃபேஸ்புக் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்மளுடைய ஸ்டோரி இருக்குல்ல, யுவர் ஸ்டோரி, இதை நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அதில் கீழே இன்னும் ஒரு சிம்பிள் இருக்குல்ல, நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் போட்டுக்கலாம். ஸோ இதை டச் பண்ணணும். டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஷேர் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இன்ஸ்டாகிராம் உடைய யூசர் நேம் இன்னும் இதில் இருக்குது, சரியா. இதை நீங்கள் வந்து ஷேர் ப்ரொஃபைல் ஆப்ஷன் மூலமாக அந்த லிங்கை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதிலேருந்து கூட நீங்கள் காப்பி பண்ணி இது பண்ணி எடுத்துக்கலாம், சரியா. இப்போதைக்கு நான் இது வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நோட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இதில் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சரியா. அதை டச் பண்ணுங்கள்.
ஒரு நிமிஷம் என்ன இருக்குது, இதான் எடிட் ப்ரொஃபைல். இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நேம் காமிக்குதா? ஸோ இதில் உங்கள் நேம் என்ன நேம், எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுக்கணும். கீழே யூசர் நேம், சரியா? யூசர் நேம் கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் உங்களோட யூசர் நேம். இது வந்து அப்படியே கொடுத்துட்டு செட் கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆயிரும். ஓகேவா? இப்படி தான் உங்களோட யூசர் நேமு உங்களோட நேமையும் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேர் சாட் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம ஷேர் சாட் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இந்த ஒரு மனுஷன் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணதும் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இந்த 3 கோடு இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இங்கே வந்து அக்கௌண்ட் செட்டிங் இருக்குல்ல, சரியா? அக்கௌண்ட் செட்டிங் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் செட்டிங் இந்த இருக்குல்ல, ப்ரொஃபைல், இமேஜ், நேம், ஸ்டேட்டஸ், லொக்கேஷன் வருதில்ல, இதை டச் பண்ணணும். டச் பண்ணதும் இங்கே உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, சரியா? எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் என்ன நேம் கொடுத்தீங்களோ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இதான் யூசர் நேம் நான் இருக்குல்ல, இல்லை ஆட்டன் போட்டு சம்திங் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா, இதான் யூசர் நேம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் சாட்டுடைய நேம் அண்ட் யூசர் நேம். ஸோ இப்படி தான் உங்களோட இதை நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ட்விட்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ட்விட்டர் வந்து இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் சிம்பிளில் தான் இருக்குது. ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எப்படி உங்களுடைய நேம் அண்ட் யூசர் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இங்கே மேலே ஒரு சிம்பிள் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். அதை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த எடிட் ப்ரொஃபைல்னு இதில் இருக்குல்ல, இதை டச் பண்ணிவிட்டு நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் உங்கள் நேமை செட் பண்ணிக்கோங்க, சரியா? செட் பண்ணிவிட்டு மேலே சேவ் கொடுத்தாங்கன்னா உங்கள் நேம் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரேன். அதே தான், மறுபடியுமே இந்த சிம்பிளில் டச் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்துட்டு செட்டிங்ஸ் அண்ட் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, இதை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இங்கே மேலே யூசர் நேம் இருக்குல்ல, இதை டச் பண்ணணும். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய யூசர் நேம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக நீங்கள் எதாவது செட் பண்ணணுன்னா இதில் நீங்கள் டைப் பண்ணி டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்களோட யூசர் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்குதும். ஸோ இப்போதைக்கு என்னோடய வீடியோவில் எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் அதில் உங்களுடைய நேம் பார்க்கணும், அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதேமாதிரி யூசர் நேம் எங்கே போய் பார்க்கணும், அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? இதை பற்றி தான் நான் வந்து 1 by 1 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க நோ இஷ்யூஸ், இல்லாதவங்க கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்டு, எஸ்பிஓவில் உங்களுடைய ஐடி என்ன நேமில் இருக்குதோ அதை நேம் ரிலேட்டடாக தான் உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்பிஓவுக்கு மெயில் போடணும். ஸோ அதை பற்றி வீடியோஸுமே நான் ஃபர்தராக என்னோடய சேனலில் 1 by 1 போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.